நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ இன்றைக்கி தான் பதிவிடுறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. இன்றைக்கி முக்கியமாக ஒரு 2 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு எந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி இன்னையோடு சேர்த்து இன்றைக்கி தான் 100வது நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு சில தகவல்களை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். 2 விஷயம்னு சொன்னேன்ல, ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கி ஆகஸ்ட் 17. அவருக்கு என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பக்கம் இன்றைக்கி ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக தமிழர் சார்ந்து ஒரு மாநாடு. இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் வேட்டையாட போனாங்க மானை அப்படின்னு சொல்லி ஒரு 3 தமிழர்களை சுட்டு கொண்டுட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் அதுக்காக குரல் கொடுத்தாங்க, கண்டனம் தெரிவித்தாங்கன்னு இன்னும் தெரில. இந்த நிலைமையில தான் இருக்குது. இருந்தாலும் தமிழ் தேசியம், தமிழர் மாநாடு, என்னடா ஆரம்பத்தில் வாழ்த்துக்கள் சொன்னால் இப்போ இப்படி குறை சொல்கிறான், திட்டுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோடய கருத்து. இதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். என்னோடய வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் அட்டாக்லாம் பண்ண மாட்டேன். உங்களை சிந்திக்க வைப்பேன். இவன் சொல்கிற என்ன தான் சொல்ல வரான் இவன் அப்படிங்கிற பார்வையில் நான் உங்களை கொண்டு போகிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ பதிவுறதுக்கான காரணமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, 100 நாள் முடிஞ்சிருச்சு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு அவங்க கட்சியை சேர்ந்தவங்க மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே 100 நாள் சிறப்பாக என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு வீடியோவாகவோ ஒரு சில தகவல்களாகவோ அதை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. என்னெல்லாம் பகிர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான என்ன திட்டம் அறிவித்தாங்க, அதில் என்ன நல்லது நடந்தது, என்ன பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத ஒரு சின்னதாக பார்க்க போகிறோம். இப்போ மாற்றம் அப்படிங்கிற பார்வையில் தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரசியலுக்கு வந்தது அப்படிங்கிறது உண்மை தானே. மாற்றம் என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை, சிறுமி பாலியல் துன்புறுத்தல், இது போல் பல சம்பவங்கள் மாறிட்டா, குறைஞ்சிட்டா? கிடையாது. அப்புறம் என்ன மாற்றம்? கேள்வி வரும்ல. ஊழல் குறைஞ்சிட்டா? முழுசாகவே குறைஞ்சிருச்சா? கிடையாது. ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. அதிகாரிகள் மாறிட்டாங்க. அதிகாரிகள் மீன்ஸ் அரசு அமைச்சர்கள், அதுக்கு கீழே உள்ள பொறுப்பாளர்கள், இவங்கெல்லாம் மாறிட்டாங்க. எத்தனை ஊழல், எத்தனை க்ரைம், எத்தனை சம்பவங்கள், இதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்புறம் என்ன ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற கேள்வி வருதில்ல. நீங்கள் கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் தமிழக வெற்றி கழக கட்சியை சேர்ந்தராக கூட இருக்கலாம், நீங்கள் நேசிக்கக்கூடிய தலைவராக கூட இருக்கலாம், இன்றைய இருக்கக்கூடிய சிஎம். ஆனால் நீங்கள் ஒரு வியூகத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி வருதில்ல. அவங்க ஒரு சில திட்டத்தெல்லாம் வரிசையாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஒரு மாதத்துலேயே இந்த அளவுக்கு மின்சார பில்லு, இவ்வளோ கரண்ட் பில் எங்களுக்கு வந்ததாக இது வரைக்கும் நாட் பாசிபிள் அப்படிங்கிற மாரி எவ்வளோ பேர் வீடியோ பதிவிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பேசும் பொருளாக வந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் அமைதி ஆகிட்டாங்க. ஆனால் உண்மையிலே அதில் பலன் அடைஞ்சவங்க எவ்வளோ பேர், அதனால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. அப்போ கரண்ட் பில் 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்ததில் ஒரு தோல்வி இருக்குது அப்படிங்கிறது உண்மை தானே. அதுக்கப்புறம் கரண்ட் பில் ஏறி இருக்குல்ல, அந்த வியூகத்தை யாராவது பார்த்தீங்களா? கிடையாது. ஏன்னா நம்ம கடந்து போயிட்டோம். ஏன்னா நம்ம நேசிக்கக்கூடிய தலைவர் அப்படிங்கிற ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது என்னென்னா, விவசாய சம்மந்தமான பயிர் கடன் தள்ளுபடி பண்ணிட்டோம், அவங்களுக்கு ஆதரவாக செஞ்சிட்டோம். அவங்க உண்மையிலே இன்னி வரைக்கும் ரோட்டில் இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க. கர்நாடகாவிலேருந்து தண்ணி வரல. அதுக்கப்புறம் உபரி நீர் மட்டும் தான் அவங்க திறந்து விட்டாங்க. பயிர் கடன் தள்ளுபடி முழுசாக முடியல. இதுமாரி நிறைய க்ரைம், ஏகப்பட்ட க்ரைம், 1 2 எத்தனை எவ்வளவோ க்ரைம். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா, அந்த இந்துஸ்தான் கல்லூரி கோவையில் ஒரு மாணவர் ஒரு 30க்கு மேற்பட்ட போதைப்பொருள் இருக்குது இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவன் போய் அந்த மேனேஜ்மெண்ட்டில் சொன்னதாகவும், அதுக்கு எதிராக அவங்க எல்லாம் சேர்ந்து அவனை அடித்து கொன்னதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது போல் பல நிகழ்வுகள். இதுக்கு அடுத்தபட்டு நம்ம சென்னையில் தான் நினைக்கிறேன். சென்னையில் போதைப்பொருள் சம்மந்தமாக என்னன்னு கேள்வி கேட்கும்போது அவங்க சேர்ந்து அவங்கள அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தேன். இதுக்கு ஒரு 3 நாள் கழித்து தான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் போய் என்ன ஏதுன்னு பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் பார்த்தேன். இதுமாரி மாற்றம் நிகழ்ந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. எங்கே நிகழ்ந்துச்சு? என்னோடய கேள்வி அதுதான். நீங்கள் சொன்ன எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுச்சா, மாறிடுச்சா? இப்போ என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இன்னும் டைம் கொடுங்க அப்படிம்பாங்க. டைம் கொடுக்கலாம், டைம் கொடுங்கன்னா என்ன 5 வருஷம் டைம் உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. 100 நாளில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. இங்கே நிறைய நெகட்டிவாக தான் போயிட்டுருக்க தவிர பாசிட்டிவாக எதுவுமே மக்களுக்கு நடக்கலைங்கிறது தான் உண்மை. நீ என்னடா குறை சொல்கிறியா இந்த ஆட்சியை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன். இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லுவேன்.
ஏன்னா இது நடந்துக்கிட்டு இருக்குல்ல, நம்ம நியூஸ் பார்க்குறோம், ஒவ்வொரு நிகழ்வாக பார்க்குறோம், எவ்வளவோ கசப்பான நிகழ்வுகள் இந்த ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதெல்லாம் மக்கள் வந்து ஈஸியாக வந்து நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆமாம் பரவாயில்ல, இதெல்லாம் நடக்கிறது தானே, திமுக ஆட்சியில் நடந்தது தானே, அதிமுக ஆட்சியில் நடந்தது தானே அப்படிங்கிற மாரி அடுத்தடுத்து கடந்து போக தான் பார்க்குறாங்களே தவிர, அது ஏன் நடக்குதுங்கிற கேள்வி கேட்க மாட்டுறாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம யாரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம்? ஒரு மாற்றத்திற்கான தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். அப்படி உட்கார வைக்கும்போது அந்த தலைவர் வந்து அதுக்கான ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு கடுமையாக எடுக்கணுமா இல்லையா? கடுமையாக கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லையா? பண்ணுறாங்களா? கிடையாது. எல்லாத்துக்குமே திமுகவை தான் கை காட்டுறாங்களே தவிர, அவங்க வந்து ஒரு சிவியரான பனிஷ்மெண்ட்டோ ஒரு சிவியரான ஆக்ஷனோ எடுக்கலைங்கிறது தான் வந்து நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக மாற்றத்திற்கான அரசியல்னு சொல்கிறவங்க, அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த திட்டத்தோட பேரெல்லாம் மாற்றினாங்க. இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திமுக ஆட்சியில் என்ன பேரெல்லாம் வச்சுருந்தாங்களோ அந்த எல்லா திட்டத்தோட பேரையும் இவங்க மாற்றிருக்காங்க. இதுதான் மாற்றமா? திட்டத்தோட பேரை யாரை வேணால் மாற்றலாம், ஆனால் திட்டத்தை உருவாக்குறது அது வந்து திமுகவில் மட்டும்தான் முடியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். என்ன காரணம்னா, மக்களுக்கு பல திட்டத்தை எனக்கு தெரிஞ்சு நான் தேடி கண்டுபிடிச்சி என்ன ஏதுன்னு கொஞ்சம் அலசி ஆராயும் போது பல திட்டத்தை திமுக கொண்டு வந்திருக்குங்கிறது உண்மை. ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது பல திட்டத்தை கொண்டு வந்தாங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதுபோல் புது புது திட்டத்தை உருவாக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம், உங்களோட விருப்பம். மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டை ஆளணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம். நம்ம மீண்டும் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுப்போம். டாட்டா, பாய் பாய்.